ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் களியும் கறி குழம்பும் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். களிக்கு வந்து பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம். இது சாப்பாடு செய்கிறதுக்கு இங்கே ஒலை வச்சுருக்கோம். ஒலை நல்லா கொதித்ததும் ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து அதில் போடணும். அரிசி நல்லா குழைய வேகணும். கொதிச்சாச்சு. இப்போது அரிசி எடுத்து ஒலையில் போட்டுக்கலாம். அரிசி போட்டதும் நல்லா கலரி விட்டுடலாம். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இந்த பச்சரிசி சாதம் வந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் நம்ம கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சாப்பாட்டில் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவுக்கும் சேர்த்து தண்ணி வைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா இழுக்கும். இதை அப்படியே சேர்த்துட்டு கலரக்கூடாதான், அப்படியே மூடி வச்சிடணுமா. கரண்டி உள்ளதான் இருக்கணுமா. மாவு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடியாச்சு. இந்த கரண்டி இப்படி ஓரத்துலேயே வச்சுருக்கோம். இப்போ மாவு நல்லா கொதிச்சு இப்போ நம்ம மேலே கொட்டியிருக்கோம் இல்லையா, அடி வரைக்கும் மாவு நல்லா இறங்கி வேகுமா, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். மாவு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயாச்சு. இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கரண்டியில் நல்லா கிளற முடியல. அதனால என் சிஸ்டர் வந்து இன்னொரு கரண்டியும் வச்சு நல்லா 2 கரண்டியும் சேர்த்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி களியை நல்லா கிளறாங்க. இப்படி கிளறும் போது எல்லா இடத்துலையும் மாவு நல்லா வெந்து நல்லா அழகாக வருமா களி. இப்போது ரெடி. இந்த ரெடியான களியை பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு ஒரு உருண்டை ஷேப்புக்கு பிடிக்கணும். நல்லா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு உருண்டையாக சுற்றணும். அதை கொஞ்சம் தண்ணியை தொட்டு இந்த ப்ராசஸ் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா உருண்டை ஷேப் நல்லா வர வரைக்கும் தொட்டு உருட்டி எடுக்கணும். அவ்வளோதான். இப்போது ஒரு களி உருண்டை ரெடி. இப்போ நம்ம சிக்கன் குழம்புக்கு ஒரு கடாயில் வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய், 3 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எல்லாம் ஒரே குவான்டிட்டி எடுத்து அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் ஒன்றா வதக்கி எடுத்துக்கணும். வதங்கி வச்ச வெங்காயம் தக்காளியை எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கணும். தேங்காய் வந்து 3 பத்து அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அரைச்சிக்கணும். தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அடுத்தது வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வதக்கின பேஸ்ட்டு அரைச்சாச்சு. தேங்காயும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா பொரியட்டும். பட்டை வகையெல்லாம் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பேஸ்ட் நல்லா வதங்கியாச்சு. இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து 1.5 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். கறியை நல்லா சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே சட்டியிலே இருக்கட்டும். 5 நிமிஷம் சிக்கனை நல்லா வதக்கியாச்சு. இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்ட பிறகு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து எங்கள் கார அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கார அளவோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூழுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு
நல்லா கிளறி விட்டுடலாம். உப்பு காரெல்லாம் நல்லா அடி வரைக்கும் இறங்கட்டும். நல்லா கிளறி விட்டுடலாம். உப்பு காரம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கிளறி விட்டாச்சு. இப்போவே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சரி, இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பேஸ்ட்டை குழம்பு கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி விழுது சேர்த்ததும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ குழம்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் ஒன்றா சேரட்டும். இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி. பசங்களுக்கு வச்சாச்சு. அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சான். இந்த களியும் கறி குழம்பும் இந்த பாட்டி, இவங்க வந்து பெரிய பாட்டி, இவங்களோட தங்கச்சி சின்ன பாட்டி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஆந்திராவில் இருக்காங்க. ஆந்திராவில் இது ரொம்ப ஸ்பெஷலாக. இங்கே வந்து இந்தப்போ எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்களும் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.